நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது முரட்டாட்டமுள்ள ஒரு எஜமான் உங்களுக்கு இருந்து அவர் உங்களை கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் பொழுது நீங்களும் நானும் அந்த இடத்துல எப்படி கிறிஸ்தவனாக வாழ முடியும்? இதற்கு உதாரணம், இயேசு கிறிஸ்துவை நீ 100% பின்பற்ற வேண்டும். நீ 100% பின்பற்றவில்லை என்றால் நீ பின்பற்றுகிறது, அந்த பின்பற்றுகிற நபர் நசரேனாகிய இயேசுவாய் இருக்க முடியாது. இயேசுடைய உருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு விக்கிரமாக இருக்க முடியும். அந்த பாளையத்தினுடைய காட்சியை உங்கள் கண்ணுங்களுக்கு முன்பாக கொண்டு வரேன். அந்த பாளையம் இருக்குது, எல்லா பகுதியிலும் இஸ்ரவேலுடைய கோத்திரங்களாக அவர்கள் குடியேறி இருக்கிறார்கள். எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள். அந்த பாவத்தை கடத்தி விடுகிறார்கள். அப்போ அந்த வெள்ளாட்டு கடாயை ஒருத்தன் வந்து பிடிச்சிக்கிட்டு போகிறான். அப்படி நடந்து போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த பலியாடு போக்காடு இயேசு கிறிஸ்துவிலே எப்படி ஒன்றாய் முடிந்தது சொல்லுங்கள். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து செய்த கிருபை என்னென்ன கிருபையெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கு? நம்ம வந்து நேரடியாக இயேசுவை பார்க்கலை, எழுதினதை கொண்டு நாம் யூகிக்கிறோம். ஆனால் அவங்க நேரடியாக கண்கூடாக பார்த்தவர்கள். என்ன பார்த்துருப்பாங்க அந்த சிலுவையில்?